خلاص خلاص عمي خلاص خلاص خلي. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னா ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நேற்று ராத்திரி மேடம் பாஸ் ஈஸி எல்லாம் வந்துட்டாங்க. வேலை ஸ்டார்ட்டு. ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டு சமையல்காரன் சாஃபர் போனார். 3 மாதம் லீவ் வரலை. இப்போ நாம் டிரைவராக இங்கே இருக்கிறோம். அப்போ சமயக்காரன் டெலிஃபோன் அடிச்சு என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் சம்பளம் கூட கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. இப்போ அது மேடம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ சமை அப்படிங்கிறாங்க. நான் சமைச்சா எப்படி பிள்ளைய ஸ்கூலுக்கு எடுக்க போகிறது, மற்ற வேலை டிரைவிங் போகணும், எல்லாம் செய்யணும், கொஞ்சம் பார்த்து செய் அப்படிங்கிறாங்க. பார்த்து என்னத்தை செய்கிறது? இந்த இறைச்சியெல்லாம் அள்ளி எல்லாம் வெளியே போட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி செய்யணுமா, மரக் பாமியா செய்யணுமா, இந்த ஷுர்பா அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். பருப்பு சுருபா செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ரைஸு, இதெல்லாம் காட்ட போனாங்க. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதனால் சமையல் இன்றைக்கி இல்லை, சமையல் செய்கிறேன். லைட்டாக அதோடைய ஃப்ரேமில் காட்டுறேன் என்ன செஞ்சுருக்கேன்ட்டு. மற்றபடி இது செய்கிறேன், இது சேர்க்குறேன், அதுதான் வந்து ஃபுல்லாக இதுதான் வந்து என்னால் வந்து கேமரா ஷூட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வேலைகள் இருக்கிறதுனால. ஓகே நண்பா, இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யணும் அதை அப்டேட் பண்ணுறேன். அப்படியே லைனில் இருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. முதல்ல நண்பா, பருப்பு நல்லா வேக வச்சுக்கிட்டு சுர்பாக்கு நம்ம வீட்டில் நம்ம பாஸுக்கு சுர்பா தான் மெயின் வேணும். அந்த சுர்பாக்குள்ள ஏற்பாடுகளை நம்ம பிளெண்டரில் அந்த பருப்பு நல்லா கிணறு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டமாட்டா பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். எதில் சேர்க்கணும்னாக்கா வெங்காயம், டமாட்டா பேஸ்ட்டு, கொஞ்சம் ஸ்பைஸு அதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த பருப்பை அடித்து நம்ம வந்து ஒரு சட்டியில் ரெடியாக வச்சுக்கணும். வாங்க இப்போ நம்ம டமாட்டா பேஸ்ட்டு அந்த வெங்காயமெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிண்டுவோம். இந்த மாதிரி தான் செய்யணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நம்ம அடித்து வச்சு இந்த பிளெண்டரில் அடித்து வச்ச பருப்பை தூக்கி இதில் ஊற்றணும். இதில் ஊற்றிட்டு நல்லா அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீடியமான சூடு வைக்கணும். ரொம்ப சூடு ரொம்ப வச்சோம்னா அதுதான் அடி பிடிச்சிடும். மெயினாக மினோட் அப்படி வச்சுட்டு இது கொதிக்க இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, பருப்பு உங்களுக்கு அடி பிடிக்கணும். வாங்க அதுக்கு வந்து நம்ம மரக்கு பாமியாக்கு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவோம். புளித்தண்ணியும் டமாட்டா பேஸ்ட்டையும் கரைச்சி அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து வெங்காயமும் அந்த பூண்டும் நம்ம இஞ்சி எல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். சட்டியில் இருக்குது. இந்த நம்ம சுருபா ரெடி ஆகிடுச்சு. சூப்பு இதுக்கு வந்து நம்ம வந்து சேமியா, மெலிசான சேமியா இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்க இறைச்சி, டமாட்டா தண்ணி, புளி, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் மசாலா இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, சேட்ட ட்ராவல் அப்படின்னு லைன் இருங்க. முடிச்சுட்டு உங்களை காட்டுறேன். அதுக்கு அடுத்து என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்கிறேன். சும்மா கிருட்டுன்னு பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கலந்தாச்சு நண்பா. இப்போ எல்லாத்தையும் கலந்தது ஒரு 2.5 மணி நேரம் இது வேகணும். நான் ஏற்கனவே என்னோடய யூடியூப்பில் சேனலில் போட்டிருப்பேன். ஓக்ரா அண்ட் வித் லஹம் அரபியன் ரெசிபின்னு சொல்லி போட்டிருப்பேன். நீங்கள் போய்ட்டு அதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் அதோடைய அரபியன் அரபியன் கறி, வெண்டைக்காய் அண்ட் மீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓக்ரா அண்ட் மீட் கறின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக நான் போட்டிருப்பேன். இது லைட்டாக உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதாவது டெய்லி லைஃப் இன் ரொட்டீனில் இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் வேக. இன்றைக்கி ஸ்கூலு நான் போகலை. இன்றைக்கி நான் ஸ்கூலு வேறு ஒரு டிரைவர் போகிறதுனால இன்றைக்கி சமையலில் இறங்கிட்டேன். டெய்லி மை ரொட்டீன் கண்டினியூ பண்ணிக்கங்க. நண்பா, லஞ்ச் ரெடி. மரக் பாமியா, முடிச்சுட்டு சும்மா கிட்டு முடிச்சிடுவோம் நண்பா. சமையல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் குளிச்சாச்சு. நான் குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு, அந்த சமையல் ட்ரெஸ்ஸு சரியான வாசம் மசாலா, அதனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ சாப்பிட போகிறேன். பழைய சமையல்காரர் ஊருக்கு போனாலும் டெலிஃபோன் பண்ணியிருக்கிறாரு. மேடம் நான் வரலை, எனக்கு என் பையன் போவேனான்னு சொல்லிட்டேன், என்னால் முடியலை வரேன்னு சொன்னேன். மேடம் சத்தம் அப்படி சத்தம். ஏன்னு கேட்டாக்க, ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை, வேறு சமையல்காரனை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பில்ல. இப்போ 3 மாதம் இப்போ பஷீர் ஸ்கூலுக்கும் போகணும், சமைக்கணும்டா, பாவம் அவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு
இப்போ பயங்கரமான சட்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ வந்து நண்பர்கள், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது சமயக்காரங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சமைக்கிறவங்க தப்பாக யாராவது இருக்கிறாங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெலிஃபோன் நம்பரை எனக்கு அனுப்புங்க. வீட்டுக்கு கட்டாயம் ஒரு சமயக்காரர் தேவைப்படுது இப்போ அர்ஜென்ட்டாக. ப்ளீஸ், எனக்காண்டி. எனக்கு வேலை நிறையா இருக்குது. நான் வண்டியும் ஓட்டணும், சமைக்கணும்னா என்னால் முடியாது. இது நானாக வச்சுக்கிட்ட ஆப்பு. நான் தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னது, சமைக்க தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னது தான் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. சமைச்சே ஆகணும். ஏன்னா சமைச்சு காட்டிட்டோம். நீ இப்போ சமைக்க முடியாதுன்னு சொன்னாக்கா வாயிலே குத்துவானுங்க. நீ முன்னாடி சமைச்சிய இப்போயே சமைக்க மாட்டேன்ட்டு. அதனால் நான் வந்து புலிவாலை பிடிச்சிட்டேன். நீ விட்டேன் எனக்கு அடிச்சிடும். அதனால் வேறு ஒருத்தர் சமயக்காரனை நான் வச்சுட்டு தான் இப்போ நான் வந்து இதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். ப்ளீஸ், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது சமயக்காரங்க யாராவது கைவசம் இருந்துச்சுன்னாக்க என்னை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வாங்க டக்குன்னு ப்ளீஸ். ஓகே, சும்மா கிரிட்டு முடிச்சிடுவோம். என்னால் முடியலை, சாப்பிட போகிறேன். இந்த சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்து வேலை இருக்குது. எங்கேன்னு சொன்னாக்க எங்கேயே போகணுமா சாயந்தரம். மேடம் வந்துருச்சு இல்லை ஊர்லேருந்து. இனி வேலை தான், இனி தெரிவிக்க உடனே வேலை. ராமா வா சாப்பிடுவோம். சரி நண்பா, சாப்பிட்றேன். சாப்பிட்டு திருப்பி நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். சேட்டை டெய்லி ரொட்டீன் மை லைஃப். ராமா சீக்கிரம் வா. தூங்குறான். அவருக்கு ஒரே தூங்குறது, அந்த உள்ள அந்த கார்டனுக்கு தண்ணி அடிக்கிறது தான் வேலை அவருக்கு. அவருக்கு நம்ம எழுப்பாட்டி சாப்பாடு கொடுக்கணும். நண்பா, தூங்கி எழுந்திரிச்சாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அஸ்ஸாவான், ஏதோ ஒரு வீட்டில் அஸ்ஸாவான், சுர்ராங்கிற ஒரு இடத்துல அஸ்ஸான்னு சொன்னாக்கா இங்கே ஏதோ ஒரு துக்க வீட்டுக்கு போகிறாங்க, இறந்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அது 3 நாள் தொடர்ந்து நடக்கும். அதில் இன்றைக்கி 2வது நாள் போல் இருக்குது. நம்ம மேடம் நேற்று ராத்திரி தான் வெக்கேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. டூர் போயிட்டு வந்திருந்தாங்க. 1 மாதம் வெளியே டூர் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. இப்போ தான் என்னை கூப்பிட்டாங்க உள்ளுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி. போனேன் உள்ளுக்குள்ளே போனாக்க கிஃப்ட்டு உங்கள் சேட்டைக்கு. மேடம் எனக்கு அவங்க லண்டன், இத்தாலி இப்படி ரவுண்டிங் போன இடத்துல லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஷாப்பிங் பேக்கில் பார்த்தேன், லண்டன் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், ராமுக்கு, அப்புறம் உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குற பிலிப்பினியர்களுக்கு, வேலைக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் வெக்கேஷன் போனாங்க, நான் எதுவும் வாங்கிட்டு வரல உனக்கு, இந்த 10 நாள் காசு கொடுத்தாங்க, நீ இங்கே எதாவது வாங்கிக்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த வாட்டி போயிட்டு வந்தப்போ அந்த சூப்பர் ஷர்ட்டு நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர் தான் இது. எனக்கு அந்த கலர் இல்லை. சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேம். ஹாய் நண்பா, இப்போ நம்ம அஸ்ஸான்னு சொன்னேன்ல, அந்த அதாவது இறந்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம மேடம் வந்திருக்கிறாங்க. அதை நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் அஸ்ஸா ஹோம், அதாவது வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். மேடம் வண்டியில் வர்றப்போ சரியான கோவம். எங்கள் வீட்டு சமயக்காரன் வர்றேன்னு சொல்லிட்டு வரல, முன்னாடியே சொல்லியிருக்கலாம் தானே, ஏன் இப்படி பண்ணான்னு ஒரே நம்ம மேலே இது பண்ணுது. என்ன வேலை சொல்லுது, நீனும் ஊருக்கு போனீங்கன்னாக்கா சொல்லிட்டு போ. இப்போ நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், வரேன்டா வரணும் அப்படி சொல்லிட்டு போ, இல்லை நாங்கள் வேற ஆளை பார்ப்போம்ல. மேடம் எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது மேடம். இப்போல்லாம் நான் சொன்னால் சொல்லுவேன் மேடம் வரமாட்டேன்ட்டு. நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆமாம், இப்போ பாரு என்ன பண்ணுறது, நீ எல்லா வேலையும் தான் பார்க்கணும். நான் சொன்னேன், நான் ஏன் எல்லா வேலையும் பார்க்கணும்? அம்மா உன் கூட தானே அவன் இருந்தா, உன்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்ல அப்படின்னு நம்ம மேலே சந்தேகப்படுது. ஐய, இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு சூடாக இருக்குது. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் சைலண்டாக இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து இவங்க பேசுகிறப்ப நம்ம திருப்பி நம்ம பேசக்கூடாது. நான் சைலண்டாக இருந்தேன். தப்பாக்கும் நம்ம பங்காளி பாய் பண்ணிட்டு போன வேலை எல்லாத்துக்குமே பிரச்சனை. இப்போ சரி, ஓகே, சமாளிப்போம். ப்ளீஸ் நண்பர்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, ஒரு தப்பாக்கு யாராவது இருந்தீங்கன்னாக்கா நமக்கு ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நல்லா தப்பாக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இப்போ ஒரு தப்பாக்கு நான் கூட்டாளி சொன்னேன், அவன் நம்பரை கொடுத்து எனக்கு அடிச்சாப்புல அந்த தப்பாக்கு. ஹலோ யாரு அப்படின்னா, நான் சொன்னேன் நாங்கள் தாங்க பசீத் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன தப்பாக்கு கேட்டீங்களாம்ல? ஆமாம் அப்படின்னு. நான் கேட்டேன், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இப்போ நான் தப்பாக்கால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் உள்ள டிரைவரு கொய்த்திட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஏன் போட்டு கொடுத்தான்? நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் சிகரெட்டு குடித்தேன். சிகரெட்டு குடிச்சிங்களா? அப்போ நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா? ஆமாங்க, எனக்கு அப்பப்போ அடிக்கணும் ஒன்றுன்றாரு. சரி, ஓகே, நான் தப்பாக்கு கேட்டு நான் மேடத்திட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த சிகரெட்டு வாடை பிடிக்காது.
ரூமில் உட்காந்து அடிச்சாருனாக்கா பின்ன நம்ம ஏதாவது சொல்ல அவர் சொல்ல பின்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு உருள்ற மாதிரி வரும். அந்த சனியெல்லாம் வேணாம் எனக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு 65 வயசு இருந்தாரு. அல்லாவுக்காக டெலிஃபோன் நான் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். சம்பளம் 210 வேணுமா தலைவருக்கு. இருந்துச்சு. எங்கள் வீட்டு பங்காளி தப்பாக்க 130 தான் கொடுத்துச்சு மேடம். 210 நம்மளே இத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன், நமக்கே எவ்வளோ சம்பளம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் தலைவரே நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். சரி நண்பா, இதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் நான் வந்த சாவுடு அசா ஹோம்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அது நான் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை. பாவம் அந்த டிரைவரு. வெயிட் பண்ணுங்க. خلاص خلاص عمي خلاص خلاص خلي ولا مؤخر ولا مؤخر خيارك خلاص عمي خلاص لا تدق شيء هذا قوته سيارة هاي بقرق اسكت شنو سكر سكر. பார்த்தீங்கல்ல, இப்போ இந்த வண்டி பார்க்கிங் பண்ணுறதுல இந்த சாவூட்டில் வந்து இந்த வண்டி பார்க்கிங் வேலைடு பார்க்கிங் இந்த மசதிக்காரன் இருக்கிறானுங்க. நிற்க விட மாட்டானுங்க, நீ போகுமானுங்க, ஒரு மாதிரியை வரட்டுவானுங்க. அதான் ஒரு மூளை சூடு டிரைவரு பிடிச்சி ஏறினார். அவன் தல்ல இவன் தல்ல. கடைசியில் நான் போயிட்டு அதை மத்சம் பண்ணி கொஞ்சம் விளக்கி விட்டு அவனை கிளப்பி விட்டேன். போ கிளம்பு அப்படின்னு. வீடியோ கொஞ்சம் தான் பண்ணேன், ரொம்ப பண்ணலை. பார்த்தீங்கல்ல, இதுதான் டிரைவருடைய லைஃப். எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து முகம் காட்டணும். இன்னும் கூட்டமாக இருக்குது, சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள். என்னால் காட்டலாம். டிராஃபிக் இன்னும் முடியலை. இன்னும் நம்ம மேடமும் வரல, உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குது. அடுத்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஹாய் நண்பா. நம்ம சாவூட்டுக்கு போனோம். சாவூட்டில் இங்கே அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க டிரைவரு. நம்ம டிரைவர் அடிக்க வந்தான் அந்த மெசதிக்காரன். அதுக்கப்புறம் நான் போய் தடுக்கினேன். அது அடுத்து மிச்சம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்துருச்சு. அப்புறமாட்டி எங்கள் மேடத்தை ஏற்றிக்கிட்டு நேராக போயிட்டு அதோட பேத்தியை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். இப்போ வந்து வீட்டில் விட்டோன்னே அந்த வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஏதோ சேஞ்ச் பண்ணணுமா, அதை 360 மாலில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ வேலைக்காரி வர்றான். அந்த வீட்டு வேலைக்காரி. ஆமாம், எங்கள் மேடத்தோடைய மகன் வீட்டு வேலைக்காரி. அவளும் அந்த ட்ரெஸ்ஸு அந்த என்னமோ ட்ரெஸ்ஸாக என்னன்னு தெரியல மாற்றுறதுக்கு போகிறோம். 360 மாலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேத்தியை கொண்டு வந்திருக்கேன். பேத்தியை திருப்பி கொண்டு போகணும் ராத்திரிக்கு. அது எத்தனை மணின்னு தெரியல. நடு ஜாம கூத்தா என்னன்னு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, எப்படி அந்த பிள்ளை சீக்கிரம் போயிடும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. போயே ஆகணும். அதோட நம்ம சீரியல் முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி சாவூட்டில் நடந்த அந்த கூத்து வந்து உண்மையிலே எனக்கு மனசு சரியான கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு டிரைவர் தான். அப்படிங்கிறப்ப என் டிரைவர் என்ன சேர்ந்த ஒரு தொழிலில் உள்ள ஒருத்தரை வந்து அங்கே அந்த வேலிடு பார்க்கிங் காரணம் அநாகரிகமாக நடந்துக்கிட்டது என்னால் மனசு சகிக்க முடியல. நான் இந்த இந்த காணொலி மூலியமாக நான் வன்மையாக அதை கண்டிக்கிறேன். இது வந்து தடுக்கப்படணும். ஏன்னா எல்லா டிரைவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நான் 360 போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதை பேசுகிறேன். தேங்க்யூ. கூடவே இருங்க. சும்மா 360 மாலில் நான் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலைக்காரி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போய் உள்ளுக்குள்ளே மாற்ற போனேன். அப்படியே பார்த்தாக்கா இங்கே ஒரே குருவிகள் சத்தம் அப்படியே அழகாக காதை மெல்லிய ராகம் போல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்தேன் வேலைக்காரி போயிட்டு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டில் கொண்டு விட போனேன். சரியான டிராஃபிக், டூ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. அதலியாவில் கொண்டுட்டு அந்த பிள்ளையை விட்டுட்டு இப்போ நான் திரும்பி வந்தேன். இன்றைக்கி பல லொக்கேஷன் போனோம், எல்லாம் பார்த்தோம். கடைசியாக நம்ம போனது வந்து ஒரு சாவூட்டுக்கு போனோம். அங்கே நடந்த சம்பவம் எனக்கு சரியான மனசை பாதிப்பு கொடுத்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் இதை பார்க்குற டிரைவர்கள் உங்களுக்கு இது நேர்ந்துருந்துச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதனை எதிர்கொண்டிருக்கேன். நான் இந்த மாதிரி வண்டியில் சாவு வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் மேலே இந்த இடத்துல நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், அந்த நிற்கிறான் பாரு வேலைடு பாரிக்காரன், அவன்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் சொல்லுவா. அதுக்கப்புறம் மேடம் கேட்டதுக்கப்புறம் அவன் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான். இதே நம்ம டிரைவர்கள் போனாக்க அவனுக்கு எகத்தாளம் ஏறி போய் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவான். நம்ம அந்த நேரத்தில் என்ன மூடில் இருப்போன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோவில் பார்த்தேன், அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியலை. அவர் பேச அவன் பேச, இவர் தள்ள அவர் தள்ள, சரியான இதாக இருந்துச்சு. கடைசியில் நான் போய் விலக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூலானாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்துட்டாங்க, நான் கிளம்பி வந்துட்டேன்.
இந்த மாதிரி நண்பர்கள் டிரைவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுங்க. அடிதடி விஷயத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பேச்சுகளை கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு நம்மளும் ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. மீண்டும் அடுத்த உங்களை இதில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் சேட்டை ட்ராவலர் டெய்லி ரொட்டீன் மை லைஃப். இதை நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை பற்றி. சும்மா கிட்டு நாளையோட எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.